உங்கள் திசை இதம் ஆரோக்கியவன் பன்றி பண்ணை கொம்மேடு விழுப்புரம் மாவட்டம். இப்போது நமது பண்ணைக்கு அப்புறம் நமது வயல்லாம் இருக்குது கிணத்து பக்கத்தில். இது ஃபுல்லாக வயலுடைய இடங்கள். வயல்னால் கிணத்து பக்கம் இருக்கிற கழனிலாம் அது. இந்த கழனியில் இன்றைக்கி வேர்க்கடலை போடுறோம். உங்கள் ஏரியாவில் வேர்க்கடலை சொல்கிறாங்களா? எங்கள் ஏரியாவில் மணிலா தான் சொல்லுவோம், மல்லாட்டைன்னு சொல்லுவோம். மணிலா, வேர்க்கடலை, ஒரு சில பேர்லாம் இருக்குது மல்லாட்டைக்கு. எங்கள் ஊரில் ஃபுல்லாக மல்லாட்டை தான் சொல்லுவோம். இந்த கழனியில் ஃபுல்லாக மல்லாட்டை போட போகிறோம். இது நெல் பயிர் வைக்கிறதுக்காக நாற்று விட்ருக்கோம். அந்த நாற்று நல்லா வளர்ந்துருக்கு. இதில் பார்க்கலாம் 10 கிலோ நாற்று தான் இது. அதிகமாக ஒரு சிப்பமோ இல்லை ஒரு மூட்டையெல்லாம் இல்லை, 10 கிலோ நாற்று தான். இது ஃபுல்லாக நம்ம மரம் தான், தேக்கு மரங்கள். 4 தென்னை மரம் இருக்குது. அந்த 4 தென்னை மரத்துலேயும் தென்னங்கள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது டிராக்டர் ஓட்டுறது என் ஃப்ரெண்டு தான் டிராக்டர் ஓட்டுறாரு. அவர் டிராக்டர் வச்சுருக்காரு, வைக்கல் சுற்றுற மிஷின்லாம் வச்சுருக்காரு. நம்மளுக்காக கொஞ்சம் மல்லாட்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. மல்லாட்டை போட்டிருக்காரு. அவரே மல்லாட்டை போட்டுட்டு ஏர் ஓட்டுவார். அவர்கிட்ட பேசலாம் பார்த்தா அவர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வீடியோவில் அவரை பார்க்கலாம். இந்த பைப் லைன் வந்து நம்ம அங்கே ஆரோக்கிய பிக் ஃபார்முக்கு போகிற பைப் லைன் இது. தேக்க மரம் ஃபுல்லாக ஒரு 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி சம்திங் நட்டது. ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இதான் நம்ம டிராக்டரு. நம்ம ஃப்ரெண்டு தான் இவர் விதைச்சிட்டு டிராக்டர் ஓட்டிருக்காரு. இந்த கழனி ஃபுல்லாக வேர்க்கடலை போட்டிருக்கோம். இன்னும் வளரல, ஒரு 3 நாள் ஆகிருக்கு போட்டு. இன்னும் 2-3 நாளில் வளர்ந்துடும். வளர்ந்த பிறகு உங்களுக்கு என்ன வீடியோ கேட்டிங்கன்னா வீடியோ போடுறேன். வேர்க்கடலை விதைகளை பாருங்கள். நம்ம ஊர் பக்கத்தில் அப்பம்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் வேர்க்கடலை விதைகளை எல்லோரும் வாங்குவாங்க. அங்கே தான் நம்மளும் விதை வாங்கிட்டு வந்தோம். நல்லா மணியாக இருக்குது விதை. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா அவ்வளோ பெருசாக புளியங்கொட்டை சைஸில் இருக்குது வேர்க்கடலை விதை. மல்லாட்டை அது பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் கையில் எடுத்து பார்த்தா இன்னும் பெருசாக இருக்குது. எள்ளு விதையும் வச்சுருக்கோம். எள்ளு கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி எள்ளு விதை இருக்குது. இதில் எள்ளு விதை இருக்குது. அது வேர்க்கடலை வேறு. இப்போ நம்ம கிணறு இருக்குல்ல, கிணறு பார்க்கலாம். கிணறு மழை பெஞ்சதுனால விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் உருவாகி மழை பெஞ்சதில் ஃபுல்லாக கிணறு ரொம்பி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிணறு நல்லா ஃபுல்லாக ரொம்பி வழிஞ்சு தண்ணி அப்படியே ஃபுல்லாக தரைக்கும் கிணறுக்கும் லெவலில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். இது எப்படியும் ஒரு 10 ஆள் ஆழம் இருக்கும். நல்ல ஆழம்தான். ஆனால் தண்ணிகள் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. ஃபுல்லாக ரொம்பி வழிகிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தென்னை மரத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென்னை மரத்தில் கொஞ்சம் தேங்காய் இருக்குது. அது வந்து நம்ம அப்பப்போ இளநீ தேவைன்னா பறித்து சாப்பிட்றது. மொத்தம் நம்மக்கிட்ட 4 தென்னை மரம் இருக்குது. 4 தென்னை மரத்தில் 2 தென்னை மரத்தில் நல்லா தேங்காய் வைக்குது. ஒரு தென்னை மரத்தில் மட்டும் இன்னும் தேங்காய் வைக்கலை. 2 தென்னை மரத்தில் தேங்காய் வைக்கிது, 2 மரத்தில் தேங்காய் வைக்கலை. பாருங்கள், இந்த மரத்தில் இன்னும் வைக்க ஆரம்பிக்கலை. வைக்கிது, பிஞ்செல்லாம் கொட்டிக்குது. இந்த மரத்துலேயும் அந்த அளவுக்கு வைக்கலை. 1-2 தான் வைக்கிது. 2 இருக்கும். அதில் உங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். 2 இருக்குது. இந்த மரத்துலேயும் அடுத்த மரத்துலேயும் தேங்காய் அதிகமாகவே இருக்குது. இந்த மரத்தில் தேங்காய் அதிகமாக இருக்குது. இளநீ ஒரு 4 குலை இருக்குது. பக்கத்து மரத்துலேயும் அதிகமான குலை தான் இருக்குது. இந்த மரத்தை பாருங்களேன். இதுலேயுமே அதிகமாக இளநீ, ஃபுல்லாக இளநீ இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்ம ஆரோக்கிய பிக் ஃபார்ம் தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் நம்ம ஆரோக்கிய பிக் ஃபார்ம். பாதி தெரியுது, பாதி மரத்தில் மறைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம கிணறு இருக்கிற இடம். கிணறு இடத்துலேருந்து அங்கே தண்ணி வந்து பைப் மூலிமா கொண்டு போகிறோம். கிணத்துக்கும் பண்ணைக்கும் ஒரு 50 மீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். இடையில ஒரு கழனியும் இருக்கும். இது கொஞ்சம் இடம், அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. இதை நம்ம கிணறு மோட்ரு கொட்டா இந்த ஒரு கழனியில் பெரிய பொண்ணு நெல் வச்சுருக்கோம். அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், கதிர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நெற்மணிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நெற்மணிகளை வச்சுருக்கு. ஒன்று இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 1.5 வாரத்தில் நல்லாவே வச்சிரும். கிணறும் ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. இதான் என் ஃப்ரெண்டு மல்லாட்டை பயிரை விதைச்சிட்டு அப்படியே ஓட்டுறா சொல்ல. இப்போ வந்து மல்லாட்டை பயிரை விதைச்சிட்ருக்காரு. விதைச்சிட்டு
அடுத்து திரும்ப ஓட்டுவார் பயிர் உள்ளே போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த புற்களை இது பண்ணுறதுக்காக ஓட்டினார், இப்போ விதைக்கிறதுக்காக ஓட்டுறாரு. நன்றி, வணக்கம்.